யாரா நீ? யாருன்னு தெரியல. ஹலோ செக்யூரிட்டி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வீட்டில் திருடே போன்ட்டாயா? பண்ணி ஓடியாரான், வரப்போ பிடிச்சிட்டு. ஷூ, மொத்த பணம் போச்சு. என்ன பண்ணுறது? போலீஸ்க்கு சொல்லணும். ஹலோ சார், நான் சுந்தர் பேசுகிறேன் சார். சார், வீட்டில் திருடே வந்து பணத்தை தட்டிட்டு போயிட்டா சார். எப்போ? எவ்வளோ இருக்கும்? இப்போ தான் சார், இப்போ கொஞ்சம் தான் சார். 5 லட்சம் ரூபா சார். 5 லட்சம்? ஏதாவது க்ளூ அவனை பற்றி? சார், மாஸ்க் போட்டிருந்தா சார். சுந்தர், இந்த கொரோனா சிச்சுவேஷனில் எல்லாம் மாஸ்க் போட்டு தான் இருப்பாங்க. வேறு ஏதாவது க்ளூ சொல்லுங்கள். ஜோக்கர் மாஸ்க் போட்டிருந்தா சார். வேறு க்ரீன் கலர் ஷர்ட் போட்டிருந்தா சார். ஓகே, நாங்கள் தேர்றோம். ஓகே சார், எப்படியா பிடிச்சிருங்க சார், முக்கியமான பணம் சார். ஓகே, நாங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, உங்களுக்கு என்ன சார் ரெண்டுங்க எதுக்கு கால் பண்ணுறான் சொல்லு. ஐயா, அவன் பின்வாசல் போய் தப்பிச்சு ஓடிட்டான்னு நினைக்கிறேன். படப்போ யாங்கிட்டு ரொம்ப வேலை சார். இது எங்கே இருக்கா சார்? நீத்தானா அது? இவ்வளோ நாளாக தேடிக்கிட்ட முகமுடி திருட நீத்தானா? சொல்லு, எதுக்கு திருடுன? உனக்கு பின்னாடி யார் இருக்கா? பணத்தெல்லாம் எங்கே வச்சிருக்க? என்னடா எது கேட்டாலும் சிரிக்கிற? இவன் எப்படி விசாரிச்சா சொல்ல மாட்டான். இப்படி வேறு மாதிரி தான் விசாரிக்கணும். எக்ஸ்கியூஸ் மீ சார். சார், இந்த பேப்பர் விசாரிச்சு பண்ண இருந்துச்சு. இந்த பேக் காமன் சில்ட்ரன்ஸ் ஹோமில் போயிருந்துச்சு சார். சில்ட்ரன்ஸ் ஹோம்லையா? அங்கத்த பணத்தை நான் பதுக்கி வைக்கிறியா? இல்லை சார், இதில் இருந்த பணத்தை அந்த சில்ட்ரன்ஸ் ஹோமுக்கு நன்கொடை எழுதி கொடுத்துருக்கா சார், கணபதின்ற பேரில். நன்கொடையாவா? டேய், நன்கொடை கொடுக்கணுன்னா உன் பணத்தில் கொடுக்க வேண்டியதாண்டா. எதுக்குடா திருடி கொடுக்குற? 5000 ரூபாய்க்கு என் வயிற்றுக்கு வாங்கி சாப்பிட்டாலே அந்த 5000 ரூபாய் எப்படி வந்துச்சுன்னு கேட்குற ஊர் சார் நம்ம ஊர். இங்கேருந்து நன்கொடையெல்லாம் கொடுத்தா அந்த பணம் எங்கேருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சு, இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். அதனால தான் சார். இல்லை, நீ சொல்கிற காரணத்தில் உண்மை இல்லை. உண்மையை சொல்லு. சொல்கிறேன். எனக்கு 13 வயசு இருக்கும். கிரேட் 8 படிச்சுட்டு இருந்தேன். கிளாஸில் நான் தான் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குவேன். வீட்டில் கஷ்டம், சரியாக ஃபீஸ் கட்ட முடியலை. அதனால் நான் வீட்டை விட்டு வெளியே வந்து வேலை செஞ்சு படிக்கலாங்கிற எண்ணத்தோடு வெளியே வந்தேன்.
வெளியே வந்து பார்த்தா தான் தெரிஞ்சு நம்ம சுவாசிக்க கூட காசு தேவைன்னு. என்னால் படிப்பை கண்டினியூ பண்ண முடியல. ஒரு கடைக்கு வேலைக்கு போனேன். டவுட்டோடு தான் போனேன், வயசு குறைவாக இருக்கே வேலை கிடைக்குமா அப்படின்னு. ஆனால் கிடச்சிச்சு. அங்கே ஒரு 2 வீக்ஸ் மாதிரி வேலை செஞ்சேன். ஒரு நாள் 45 கிலோ தூக்கி முதுகில் வச்சாங்க. என்னால் தாங்க முடியல, விழுந்துட்டேன். உடனே என்னை உதச்சாங்க. இங்கே எத்தி வெளியே அனுப்பிட்டாங்க. வெளியே வந்து பார்த்தா எல்லாம் என்னை ஒரு மாதிரி பார்த்தாங்க. அவமானமாக இருந்துச்சு. சரின்னு மற்ற இடத்துல வேலை கேட்டேன், கிடைக்கல. அதனால பஸ்ஸுக்கு பேக் தூக்குற வேலை, அந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சு அன்றைக்கி சாப்பிட்றதுக்கு காசு தேடிக்கிட்டேன். அப்புறம் தான் சில்ட்ரன்ஸ் ஹோம், அம்மா சில்ட்ரன்ஸ் ஹோம், அங்கே போனேன். நல்லா கவனிச்சாங்க. என்ன மாதிரியே பாதியில் படிப்பை விட்டுட்டு வேலைக்கு போயிட்டு ஆதரவு இல்லாமல் நிறைய குழந்தைங்க இருந்தாங்க. நான் யோசித்தேன், என்ன மாதிரி யாரும் இருக்கக்கூடாது, இவங்க சரி முன்னேறணும் அப்படின்னு. அவங்க படிப்புக்கு நிறைய பணம் தேவைப்பட்டுச்சு, ஆனால் அதை அவங்களால திரட்ட முடியல. அதனால தான் நான் சில்ட்ரன்ஸ் ஹோமுக்கு ஃபண்ட் கலெக்ட் பண்ண நிறைய வேலைகளை செய்ய ஆரம்பித்தேன். சரி வரல, ரோடாக சுற்றினேன், ஃபண்ட் கலெக்ட் பண்ணேன். ஒருத்தன் கொடுக்கல. லட்சாதிபதி ₹1 கொடுக்கல. கேட்டு கொடுக்காட்டி அடித்து பிடுங்கலான்னு நினச்சேன். அதான் திருடுனேன். சின்ன இடம், நடுத்தர இடம், அங்கே நான் கை வைக்கல. வீட்டில் 5 லட்சம் எடுத்தாலும் அடுத்த 5 நிமிஷத்தில் அந்த 5 லட்சம் சம்பாதிக்கிற மாதிரி ஒரு இடத்துல தான் திருடினேன். திருடின பணத்தை அப்படியே ஃபண்டாக சில்ட்ரன்ஸ் ஹோமுக்கு கொடுத்துட்டேன். நல்லா படித்தாங்க. இப்போ எல்லாம் ஒரு நல்ல நிலைமையில் இருக்காங்க. இது கடைசி திருட்டாக இருக்கணும்னு நினச்சி கடைசியாக திருடினேன் 5 லட்சம். அதுக்கு பிறகு சரண்டர் ஆகணும் அப்படின்னு நினச்சேன். நான் சரண்டர் ஆகிட்டேன். பாவம் குழந்தைங்க, படிக்க வைங்க. இந்த மாதிரி சொல்ல விரும்பலை. நான் பண்ண தப்பு தான். எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, ஏற்றுக்க தயாராக இருக்கேன். தயவு செஞ்சு உங்களுக்கு கிடைக்கிற சம்பளத்தில் ஒரு 5,000 அந்த ஹோமுக்கு கொடுங்க. குழந்தைங்க படிக்கட்டும், உங்கள் குழந்தைங்களும் படிப்பாங்க. அடுத்த ஜெனரேஷன் சரி படிக்காமல் கூலி வேலை செஞ்சு இல்லாமல் ஒரு நல்ல படித்த ஜெனரேஷனாக இருக்கட்டும். அப்போ தான் நாடும் முன்னேறின மாதிரி இருக்கும். கடைசியாக என்ன இங்கே கூட்டு போக மாட்டீங்க தெரியும். கடைசியாக அந்த குழந்தைங்கக்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சார், கொஞ்சம் வீடியோ பண்ணுறீங்களா? ஹாய், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சாரி, அண்ணனுக்கு இன்றைக்கி வர முடியலை. உங்கள் எல்லாத்துக்கும் ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. பாய் சார். பேப்பர் ஒன்று பேனா ஒன்று தாங்க. இந்த நம்பருக்கு அந்த வீடியோ வாட்ஸ்அப் பண்ணிடுங்க.
நீ நல்லது பண்ணியிருந்தாலும் 257 இடத்துல திருடி இருக்கு. உனக்கான தண்டனை நான் கொடுத்தா ஆகணும். பண்ண வழியில் உனக்காக எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள எல்லாரும் எல்லா சில்ட்ரன்ஸ் ஹோம்க்கும் உதவி பண்ணுறோம். கிளம்பு.